குட் ஈவினிங். டைம் வந்து 5:38 ஆகுது. திருச்சி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. போன விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸில் கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். திருச்சி வந்திருக்கு. ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகணும். ஸோ அதோட பார்ட் 2 தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்ட் 1 பார்க்கலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். ஸோ இங்கேருந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு ஒரு 5 minutes நிற்கும்னு நினைக்கிறேன். 5 to 2 minutes தான் நிற்கும். ட்ரெயின் எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட் இருட்டிடும். இங்கேயே 5:45க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இருட்டிடும். நைட்டில் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் ஸ்டேஷன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கவர் பண்ணலாம். ட்ரெயின் எடுக்கட்டும், போகலாம். திருச்சிலே வந்து ஐஆர்சிடிசி அவங்க வந்து வித்துட்டு இருந்தாங்க வெளியில். சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் இட்லி, பிரியாணின்னு வித்துட்டு இருந்தாங்க. நைட்டு டின்னருக்கு நாங்கள் அங்கேயே வாங்கியாச்சு. ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா வாங்கியிருக்கோம். 5:45 தான் ஆகுது. இருந்தாலும் திருச்சியில் நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன். பார்க்குறேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. 40 80 rupees. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எத்தனை பேருக்கு அது நைட் மாதிரின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. இங்க பாத்தீங்களா, இந்த கோச்சுக்கும் அந்த கோச்சுக்கும் நடுவில் இருக்கு அந்த பாத். கிராஸ் பண்ற இடத்தாண்ட டிங்கு டிங்குன்னு ஷேக் ஆகுதா? எத்தனை பேருக்கு பயமா இருக்கும் அந்த இடத்துல நின்று கிராஸ் பண்றதுக்கு? கமெண்ட் பண்ணுங்க, போய் பார்ப்போம். அந்த கோச்சு ஜிங்கிச்சிக்கான்னு டான்ஸ் ஆடுது. சவுண்டை பார்த்தீங்களா? இப்போ இதில் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். தைரியமா பண்ணுவோம். ரைட்லா, ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டடா. கம்ப்ளீட்டட். கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். கமெண்ட் டவுன். புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். 6:34 ஆகுது. இங்கே கூட டிஃபன் விற்கிறாங்க. இங்கே கூட வாங்கிக்கலாம். எனக்கு தெரியல எங்கே நல்லா இருக்கும்னு. பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. நான் அதனால் திருச்சியில் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து சாப்பிடும்போது தான் தெரியும் நம்ம வாங்கின சாப்பாடு எப்படி இருக்குன்னு. ஒரே சிரிப்பாக வருது எனக்கு. இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஈரமாக இருக்குது. நம்ம வரும்போது கூட நல்லா தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. ஃபுல்லாக டிசிலாக இருந்தது. தூறல் தான் போடுது தவிர தப்பன்னு நம்ம வரும்போது எதுவும் பெய்ய மாட்டேது. நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்து அது ஓடிடுது. புரியுதுங்களா? நம்ம வர வழியெல்லாம் நம்ம வரத்துக்கு முன்னாடியே அது ஓடிடுது. நம்ம வரப்போ இங்கே ஈரமாக மட்டும்தான் இருக்குது தவிர மேலே இருந்து ஒரு துளியும் கொட்டுறா பாடில்லை.
பரவாயில்ல. இதுக்கப்புறம் நைட்டு பெஞ்சாலும் எடுக்க முடியாது, அதை இருட்டில் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் என் ஃபோன் வழிக்கு கீழே விழணும். அதுக்கு ரிஸ்க் எடுக்கலை, நான் விரும்பலை. அதனால் இதுக்கப்புறம் அந்த மழை பெஞ்சாலும் சரி பெய்யலனாலும் சரி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். 2 மினிட்ஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து காரைக்குடி. இதுக்கப்புறம் காரைக்குடி வரும், எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம உள்ள போய் உட்காந்துடலாம். காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஆக்சுவலி நம்ம மழையை சேஸ் பண்ணி ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து துளி துளியாக ஊற்றிக்கிட்டு இருந்த மழை கொஞ்சம் வேகமாக ஊற்றுது. இதே ஸ்பீடில் போயிட்டு இருந்தோன்னா அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே தப்பன்னு ஊற்றுற மழையை சேஸ் பண்ணிடலாம், போய் பிடிச்சிடலாம். அவளை இவ்வளோ நேரம் பெய்யாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு போய் கேள்வி கேட்கலாம். இங்கே 2 மினிட்ஸாக நிற்கும், இங்கேருந்து எடுத்துருவாங்க. ஆக்சுவலி காரைக்குடி ஜங்ஷனுக்கு ட்ரெயின் சீக்கிரமாக வந்துருச்சு. ஒரு ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாக வராக, ஒரு ஸ்டேஷனுக்கு லேட்டாக வராக, ஒரு ஸ்டேஷன் சீக்கிரமாக வராக, மாற்றி பார்ப்போம். வந்து 7:30 ஆகுது. ஸோ நான் வாங்கி வச்ச டிஃபன் அப்படியே தான் இருக்குது. சாப்பிட்றலான்னு மேலே ஏறியாச்சு. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம சைடு அப்பர் தான். அழகாக மேலே ஏறணும்னா ப்ரைவேசியாக சாப்பிட்டு போகலாம். அதனால் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, வெளிச்சமே தெரிய மாட்டேதான். இப்போ தெரியுதா? அங்கே தான் லைட் இருக்குது, இங்கே லைட் இல்லை. இங்கே இருக்குது, ஆஃப் பண்ணியிருக்கு, நான் ஆன் பண்ணுறேன். சப்பாத்தி ஒரு செட், பரோட்டா ஒரு செட், ரெண்டுமே 40 rupees தான். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு. வாசனை நல்லா இருக்குங்க. ஆனால் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த டின்னரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நிஜமாலே நல்லா இருக்குது. நான் கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வாங்கினேன். டேஞ்சரஸ் அப்படி இப்படின்லாம் சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. நிஜமாலே நல்லா இருந்தது. நீங்கள் திருச்சியிலே வாங்கிக்கலாம். என்ன தான் 5:45 ஆனாலும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நைட்டு சாப்பிட்டுக்க கரெக்டாக தான் இருக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக, கிரேவியும் டேஸ்ட்டாக. பரோட்டா வாங்கியிருந்தோம்ல, அதில் மட்டும் லைட்டாக மிஸ்டேக்ஸ் இருக்குது. பரோட்டா கொஞ்சம் கல் மாதிரி இருந்தது லைட்டாக. எனக்கு தெரிஞ்சு சுட சுட சாப்பிட்ருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆற வச்சு 7:30க்கு சாப்பிட்டதுனால அந்த மாதிரி இருந்ததா எங்களுக்கு தெரில. பட் சப்பாத்தி நிஜமாலே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. 40 rupeesக்கு வர்த்து. அதுவும் ட்ரெயினில் எப்பயுமே வந்து ஃபுட் வந்து சரிப்பட்டே ஆகாது. பட் நிஜமாலே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், திருச்சியிலே வாங்கிக்கோங்க, வர்த்து. கொஞ்ச நேரத்துலேயே சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு. இங்கே எதுவும் ஒன்றுன்னு பார்க்காதீங்க, ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்குது. இங்கே லைட்டு நல்லாயிருக்கு, அதனால் இங்கே நின்றுட்டுருக்கேன். சாப்பிட்டாச்சு. அடுத்து தூங்குறது தான் நினச்சா அதுதான் கிடையாது. அடுத்து வந்து மானாமதுரை வருது, அதுக்கப்புறம் கோயில்பட்டி, அந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணணும். இதுக்கு இடையில எப்போயாவது வந்து டைம் கிடச்சிதுன்னா தூங்குற மாதிரி தான். ஓகேங்களா? நைட்டு ஃபுல்லாக எனக்கு யூஸ்வலாகவே தூக்கம் வராது. ட்ராவல் பண்ணுறப்போ யூஸ்வலாகவே எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் ஆர்வ கோளாறு அதிகம், அதனால் தூங்க மாட்டேன். ஆர்வமாக இருக்கிறேன்ற பேரில் முழிச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இப்படி தான் இருப்பேனே தவிர தூங்குறது தவிர மற்றது எல்லாமே பண்ணுவேன். அதனால் தூங்க மாட்டேன் அதிகமாக. 2 minutes நிற்கும், இங்கேருந்து எடுத்துருவாங்க. போகலாம் டுவர்ட்ஸ் மானாமதுரை.
சிவகங்கையிலேருந்து இன்னும் ட்ரெயின் எடுக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா ரெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸாக நின்றுட்டுருக்கு. ஏதோ ட்ரெயின் கிராசிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்குது. அந்த ட்ரெயின் வந்தால் தான் இந்த ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே நல்லா காற்றடிக்குது, சில்லுன்னு. கிளைமேட் நல்லா இருக்குது, சில்லுன்னு காற்றடிக்குது, ஒரே இதமாக இருக்குது. சிக்னல் கொடுத்தா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொடுக்கட்டும், போகலாம். காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா அன்ரிசர்வ் கோச் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இப்போது நார்மல் அன்ரிசர்வ் கோச் இப்படி தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. அங்கே ஒரு ட்ரெயின் வருது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 15 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வருது. அது இங்கே நின்ன பிறகு தான் இங்கே கொடுப்பாங்க. எங்கே அந்த ரெட்டு ரெட் சிக்னல். இந்த ட்ரெயினும் 2 செகண்டில் எடுத்துட்டாங்க. அவன் எடுத்த கொஞ்சம் கேப்லேயே நம்ம ட்ரெயினையும் எடுத்துட்டாங்க. மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். டைம் 8:34 ஆகுது. முடிய அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்க்கை போகணும்ல. 8:34 ஆகுது. ஆக்சுவலி இந்த ட்ரெயின் மதுரை போகாது, புதுக்கோட்டை அந்த ரூட்லலாம் வர்றதுனால மதுரை போக முடியல. மானாமதுரை வழியாக தான் இப்போ நாம் போக போகிறோம். இங்கேருந்து சாத்தூர், கோவில்பட்டி அப்படி போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி எதுத்தானே 10:30 ஆகுது. சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இது வேற ஆன் ஆயிடுது. சும்மா இரேண்டா. பச்சை சிக்னல் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, சர்ன்னு போயிட்டே இருக்கலாம். இதுக்கடுத்து கோயில்பட்டி வரும், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் நாகர்கோவில், அப்புறம் கன்னியாகுமரி.
திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தோடனே இந்த காலியாக இருந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னா, எங்கள் கோச்சில் சரி, அன்ரிசர்வ் கோச்சிலையும் சரி இருந்த எல்லாரும் திருநெல்வேலியில் இறங்கிட்டாங்க. யாரும் கன்னியாகுமரிக்கு போகல. நான் உள்ளே போய் காட்டுறேன், அன்ரிசர்வ் கோச்சுக்குள்ளே போய் காட்டுறேன், இருங்க. இப்போ நாங்கள் இருந்த கோச்சை போய் காட்டுறேன். பார்த்துருப்பீங்க, மொத்த பொட்டியுமே வந்து காலியாக தான் இருக்குது. இது மாதிரி தான் இந்த முழு ட்ரெயினோட நிலைமையும். அன்டைமில் கன்னியாகுமரி போய் என்னங்க பண்ணுறது? 2 o'clock கன்னியாகுமரி போய் என்ன பண்ணுறது? பட் திருநெல்வேலியும் 12 தான். பட் தெரியல ஏன், மேபி எல்லாரோட ஊர் திருநெல்வேலி போல், அதனால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க போல். இன்னமும் இறங்கி நடந்து வந்துட்டே தான் இருக்காங்க அந்த பேக்ஸ்லேருந்து. ஏர்லியாக வேறு வந்துருச்சா, அதனால் பொறுமையாக கூட இறங்கலாம், கவலையே இல்லை. ½ hour இங்கே தான் நிற்க போகுது. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ இந்த ட்ரெயின் திருநெல்வேலிக்கே ½ hour வந்து ஏர்லியாக வந்திருக்கு. கன்னியாகுமரிக்கு இதுக்கு மாதிரி சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுறேன்ற பேரில் கொண்டு போய் விட்டானா நாம் என்ன பண்ணுறது? அவ்வளோ சீக்கிரமாக போய் பேய் கூட தான் உள்ளாகணும். ஏற்கனவே இந்த ட்ரெயின் சீக்கிரமாக தான் 2:30 மணிக்கு போகுது. நான் இன்னும் சீக்கிரமாக கூப்பிட்டு போய் விட்றேன் அப்படின்ட்டு 1 மணிக்கெலாம் கூப்பிட்டு போய் விட்டாங்கன்னா தேவைப்படுறப்ப வந்து வேகமாக போக மாட்டேது. பட் பரவாயில்ல, நம்ம எதையும் குறை சொல்லக்கூடாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு திருநெல்வேலிக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ட்ரெயின் கொஞ்சம் டிலேவாக போச்சுன்னா கன்னியாகுமரிக்கு ரொம்ப நேரம் பேய் கூட சுற்ற தேவையில்லாங்க, கொஞ்சம் விடுஞ்சிரும். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஸ்கெடியூல் படி கரெக்டாக 12:25க்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நாகர்கோயில் ரீச் ஆகிட்டோம். இப்போது வந்து இயர்லியாக தான் வந்திருக்கோம். 1:24க்கு ரீச் ஆகிருக்கோம். யூஸ்வலாக வந்து 1:35க்கு வர வேண்டிய ட்ரெயின் 1:24க்கு வந்திருக்கு. 1:40க்கு தான் ட்ரெயின் எடுப்பாங்க. அவ்வளோ நேரம் இப்போ வந்து நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நிற்க போகுது. எனக்கு புரியல ஏன் ஒவ்வொரு வாட்டியும் சீக்கிரமாக வந்துட்டு நிற்கிதுன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால திருநெல்வேலியில் நிறைய பேர் இறங்கிட்டாங்கன்னு. ஒரு 2-3 பேர் கோச்சில் இருந்தாங்க, அவங்களும் இங்கே நாகர்கோயிலே இறங்கிட்டாங்க. இப்போ யாருமே கன்னியாகுமரி போகலையா? அது ஏன் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் வச்சிங்க? வேறு ஏதாவது பேர் வச்சுருக்கலாமே. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். 2 மணிக்கெலாம் கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டான். 20 minutes இயர்லியாகவே கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரெயின் வந்து இங்கேருந்து போய் குளிச்சுட்டு, அதாவது நாளைக்கு, நான் நாளைக்குன்னு சொல்ல வரேன், இதுதான் நாளைக்கு மண்டே. எனக்கு சண்டே ஞாபகமாகவே இருக்குது. இது மண்டே விடிஞ்சிருச்சு, மறுநாள் ஆயிடுச்சு. ஓகே, மண்டே 4 o'clock வந்து திருப்பி பாண்டிச்சேரி கிளம்பும் இந்த ட்ரெயின். இன்றைக்கே கிளம்புது இந்த ட்ரெயின். அண்ட் ஒரு 4-5 பேரும் இறங்குறாங்க கன்னியாகுமரியில். அவ்வளோதான் இந்த ட்ரெயின் vlog.
இதோடு நான் முடிச்சுக்கிறேன். 2 பாட்டெலாம் வச்சு பெருசாக வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோன்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பாய். அந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய், எனக்கு ஒரு பாய். பாய்.